அரசியல் எல்லாம் தெரியாது, அதிலே தொடர்பு கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு, நாட்டில எல்லாரும் பெருங்க. குடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் கட்டுட்டேன். ஏறப்பப்பா ஏறப்பப்பா நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலையை போடுங்க, வேலையை ஆரம்பிப்போம். வரிசையாக மாட்டி விடுங்களேன், ஆணையில் மாட்டின மாதிரி. பங்கு வரும் கலைஞர்களுக்கு ஆடையும் மாலையும் அணிவிக்கின்றார்கள். அருமணிய கலையரசு செல்வராஜ் அவர்களுக்கு, மிருதங்கம் அன்பு மகன் பிரகாஷ் அவர்களுக்கு. படன்னு போடுங்க, வேலை நிறைய கிடக்கு. நாடகம் பெரிய நாடகம், வேற வேலை இல்லைங்க, குடும்பம் வந்துருக்கோம். ஆல்ரவுண்ட் சூர்யா அவர்களுக்கு மாலையும் ஆடையும் அணிவிக்கின்றார்கள். தாளம் அண்ணன் அது தெரியாது எனக்கு. பார்த்திபன் அவர்களுக்கு ஆடையும் மாலையும் அணிவிக்கின்றார்கள். அப்படியே நமக்கு ஒன்று, அப்படியே நமக்கு ஒன்று. எங்க தமிழ்நாட்டில் இருக்கும் ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு ஆயிருந்தா தான் பிழைக்கும். மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். நல்ல கலராக எடுத்து போகணும். சோடா கலரா? நமக்கு ஏற்ற கலர் பச்சை, சரியான பச்சைன்னு தெரிஞ்சுதேன். நமக்கு அதை போட்டிருக்காங்க. நமக்கு மங்களமரம் மஞ்சள். மாலையும் ஆடையும் அணிவித்து கௌரவித்திருக்கின்ற நாம் மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு கலைப்பணி தோங்குகிறோம். நன்றி. வணக்கம். அப்புறம் என்ன சிரமப்படாத, கச்சேரிக்கு போனியாடா? இருக்கு சொல்ல முடியாது, சத்தம் வெளியே வரலையாடா? இருக்கட்டும், இன்னும் சிரமப்படாத. நாடகம் அமவும் ஆரம்பிச்சிருக்கோம், இது நல்லபடியா முடிக்கணும். இது என்னைக்கோ நடக்க வேண்டிய நாடகம் இன்னைக்கு நடக்குது. ஏன் ஆண்டவன் இன்னைக்கு எது நடக்கணும்னு வச்சிருக்கானோ அன்னைக்கு தான் அதான் நடக்கும். கண்டிப்பா. நம்ம என்னதான் விளக்கணை தடவிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணுத்தான் ஒட்டும். அதனால கடவுள் நினைப்பதை மனிதன் திறக்க முடியாது. என்ன விஷயம்னா, மழை பெஞ்சு நின்றுருக்கு, நல்ல விஷயம் தான். மழை பெய்யத்தான் செய்யும், பெய்யாம இருக்குமா? மழைக்கு வேண்டித்தான் நாடகமே வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? மழைக்காண்டி. நாடகக்காரன் ஊர்ல வரணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு நம்ம பாடினா தான் மழை பெய்யும் ஒரு ஐதீகம். ஆனாலும் பல ஊர்ல நம்ம போய் பாடுறோம், மழையே வரமாட்டேங்குது. ஏன்? ஒரு பக்கம் பேஞ்சு கிடக்குது, ஒரு பக்கம் பெய்யாம கிடக்குது. என்ன காரணம்? ஒருவேளை நாடகக்காரங்க மேல தப்பா, இல்ல ஊருக்காரங்க மேல தப்பா? ஒருவேளை நாடகக்காரங்க தண்ணியை போட்டு நாடகம் ஆடுறாங்களா? தண்ணியவா? இல்ல ஊருக்காரங்க தண்ணியை போட்டு நாடகம் பாக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சா ரெண்டுமே தப்பு இல்லை. தண்ணியை போட்டு நாடகம் ஆடலாம், தண்ணியை போட்டு நாடகம் பார்க்கலாம். தண்ணிக்கு தண்ணி தோஷமாகாது, நீர் அடிச்சு நீர் விலகாது. அதுவும் தண்ணி, இதுவும் தண்ணி. அதனால தோஷம் அதுல இல்லை. கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் மழை வரமாட்டேங்குது பல ஊர்ல. முக்கியமா ஊருக்காரங்க மேலதான் அது தப்பு, நம்ம மேல ஒரு தப்பு இல்லை. இப்ப மழைக்கு வேண்டி நாடகம் வைக்கிறான், நாடகம் ஆரம்பிக்குமா மழை வந்துருச்சுன்னா என்ன இந்த சாமியை கூத்த கிடக்கிற மாதிரி மழை வெஞ்சுக்கிட்டு அப்படின்னு சங்கடப்பட்டு என்ன சரியே, நீ உட்காந்து பார்க்க தோதுருக்காது. அட்வான்ஸு 2000 கொடுத்துருக்கான், அது வண்டி வாடகைக்கு வச்சுக்கிறங்க. சரி, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா 10 நாடகக்காரன் வைத்தறிச்ச சும்மா விடுமா? எப்படி மழை பெய்யும்? குண்டி அளவு கூட தண்ணி அடிக்காது நாடகக்காரன் வைத்தறிச்சப்பட்டா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? மழைக்கு தாண்டா நாடகம் வச்சான், மழையும் வந்துருச்சு, நாடகக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு பேசுகிற ஆசை கொடுத்து விட்றான்.
ஒரு 2000 சேர்த்து கொடுத்து விட தண்ணி வேணி சாப்பிட்டு போட்டோம். ஆஹா ஆஹா அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் மாதம் மும்மாறி மழை பொழிது, மக்கள்லாம் செழிப்பா இருப்பா. இனிமேல் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அப்படியா? இன்னும் மழையே வந்தாலும் நம்ம காசை வச்சுக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம காசை வச்சுக்க நாய் அவங்க தூக்கி போட அப்படின்னு கட்டுக்கட்டி தூக்கி வச்சுட்டாங்க. பிரச்சனை இல்லை. என்னன்னா இயற்கையை எவனொருவன் ஒத்து பிழைக்கிறானோ அவன் தான் வாழ முடியும். இயற்கையை நம்மால் மாற்ற முடியாது. மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுறான். இப்போ விவசாயி என்ன நினைக்கிறேன், நல்ல மழை பெஞ்சிச்சு விளைஞ்சிருச்சு, இன்னும் ஒரு மழை பெஞ்சுனாக்கா நல்லபடியாக அறுத்து விடலாம்டப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தன் என்கிட்ட செங்க காலவாசை வச்சிருக்கான். அவன் கல்லுலாம் அடுப்பு பற்ற வச்சு அடுக்கி நல்லபடியாக வந்து கல் எடுத்து கொண்டு விற்க வரைக்கும் மழை பெஞ்சிடக்கூடாது சாமிங்கிறேன் அவன். விவசாயி சொல்கிறதுக்காக இங்கே பேஞ்சு அவன் செங்க காலவாசம் சொல்கிறதுக்காக அங்கே பேயாமல் சாமி ஒரு பக்கம் கையை வச்சு அடைச்சிட்டு ஒரு பக்கம் கையை வச்சு திறந்தா கூட அதனால் மோட்டராக போட்டிருக்கு சாமி. அங்கே இயற்கை என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அதனால் இயற்கையோடு நீங்கள் ஒத்து போடணும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சபை வணக்கம் போடுவான். போட்டலாமா? வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். தமிழில் பாட்டு பாடி பாட்டு கேட்டு ஆட்டமாடி நல்ல பல கருத்துக்கள் நான் உரைக்கிறேன். நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வரு, முழிக்கணும் முழிக்கணும் விடியும் வரு, நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வரு, முழிக்கணும் முழிக்கணும் முடியும் வரு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்த அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். ஆசி கொடுங்க, என் ஆசியத்தை கண்டு ரசித்தெடுங்க, கொடுங்க ஆடி நானும் டான்ஸ் பண்ணு பாட்டு பாடி ஆடும்போது ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு உற்சாக துடிப்பு கொண்டு வந்து பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு, உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. முழிக்கணும் முழிக்கணும் முடியும் வரு. தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம். உங்க தயவுந்தா கூத்துக்கெல்லாம் நடக்கும். தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். உங்க தயவுந்தா கூத்து நம்ம நடக்கும். என்னடா மைக் சுடுதா? ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாட்டில். என்னடா மைனே? ஆணு பொண்ணு எத்தனை பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நல்லா கலந்து தானே உட்காந்துருக்காங்க. அது என்ன தாய்மார்களுக்கு மட்டும் பெருசாக வணக்கம் போறீங்களா, என்ன காரணம்? நியாயமான கேள்வி. அவன் கேட்கறது தப்பு இல்லை. ஆணு ஒண்ணு குஞ்சு குணமே அம்முட்டு உட்கார்ந்துருக்கல, தாய்மாருக்கு தனியா பப்புன்னு வணக்கம் சொல்றானே, ஒருவேளை அவன் பொம்பளை பொறுக்கியான்னு அப்படி ஒண்ணு அவன் நினைக்கல. நீ நினைச்சிருவாங்கல்ல, நீ சொல்லிக் கொடுப்ப உலக நினைக்க சொல்லி அது வரல. நான் தாய்மார்களுக்கு தனியா வணக்கம் சொன்னேன். எங்க ஆத்தாமார்களுக்கு தெரியும் என்னை பத்தி. எதுக்கு உங்களுக்கு தனியா வணக்கம் சொன்னா, நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. சபாசிரமண நம்ம பேசுற மொழி தாய்மொழி. பெத்த உள்ளேன்னு பார்க்க மாட்டேன். ஏப்பா ஒரு மேடையில் தகப்பனை வந்து தாயொலின்னு கேட்கிறாடா நீ? தாய்மொழி 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 எனக்கு ஒரு மாதிரியா தாய்மொழி. நம்ம பேசுறது தாய்மொழி. நம்ம நாடு தாய் நாடு. நம்ம எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவ யார்? தாய் தான். இந்த தாய்ங்கிற ஒரு பெண் இல்லைன்னா இன்னைக்கு நான் மேடையில் நின்று பேச முடியுமா, நீங்க உட்காந்து வாசிக்க முடியுமா? அதுக்கு யார் காரணம்? அதுக்காகத்தான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன்னு நீங்க நினைச்சா அது உங்க பைத்தியக்காரத்தனம். அப்படி சொல்றியா? அதுக்கு நான் சொல்லல. எனக்கு ஆம்பளை ஆளுகளை பத்தி பஞ்சாயத்தே இல்லை. சரி, லட்சம் பேர் ஆம்பளை ஒரு இடத்துல கூடுனாலும் அங்க எந்த கரைச்சும் வராது. ஆம்பளை பிள்ளை என்ன கரைச்சி அது வாடு உட்காந்துருக்க போட்டாட என்ன கொஞ்சம் லைட்டா இந்த சோமமான சுறாவான உள்ள போச்சுனாத்தா அப்படின்னா எனக்கு சரக்கு தான் வேற என்ன அது போச்சுனாத்தா வண்டி கொஞ்சம் ஆடு வரமா அப்படி இப்படி வர அட கூட 2 நிமிஷம் கொடுத்தோம்னா சத்தமெல்லாம் தூங்கிடும். பஞ்சாயத்து இருக்க பிரச்சனை வராது. என்னை பெத்த ஆத்தா உங்களை கண்டாத்தான் என் கொலையெல்லாம் ஆடுது. 2 ஒம்பளையால் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் அதோட குலேஷ் ஊற்றி முடிய வேண்டிய. என்னத்தான் நான் சொல்லுவேன், தப்புன்னா கோச்சுக்கிறேங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை மட்டும் அப்படி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் தாயும் பெண்ணே,
என் கூட பிறந்த தங்கச்சியும் பெண்ணே. நாளைக்கே நான் கல்யாணம் பண்ண போறது ஒரு பொண்ணு தானே. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இனிமேல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அமைய மாட்டேங்குது சரியா. சாதகத்தில் ஏதோ சின்ன கோளாறு இருக்கும் போல இருக்கு. என்ன கோளாறு? இந்த வருஷம் 26 முடிஞ்சிருங்கிறாங்க. 26 தான் நடக்குதா? வயசு 26 தான், வருஷம் 26 தான். கண்டிப்பா நடந்துடும். அது அப்புறம் அது கிடக்கட்டேன். ஆனா உங்களை மட்டும் ஏன் அப்படி நான் சொன்னேன்? ஏன்? நடந்த சம்பவம் அந்த மாதிரி. என்ன அப்படி சம்பவம்? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்துச்சு. ஒரு செவரு தான் ஊட. தங்கமான பையன், வசதி, கோடீஸ்வரன், காரு பங்களா தோட்டம் துறவு வீடு வாச அவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன? இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணாமா? ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லைன்னா அது என்ன? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் குழந்தை இல்லை. ஏப்பா அவ்வளவு எந்த பழக்கமும் கெட்ட வழக்கமே எதுவும் கிடையாது. தண்ணி பீடி சிகரெட் பீடி சேர்த்து ஒரு வழக்கமும் இல்லை. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு பையன் இந்த எந்த பழக்கம் இல்லைன்னா இப்படி குழந்தை பிறக்கும். ஏய் அந்த பழக்கம் வேறடா. அது கெட்ட வழக்கம் தானே. அது எவன்டா கெட்ட வழக்கம் சொன்னது? ராஸ்கல் இல்ல. பீடி சிகரெட் அந்த மாதிரி தண்ணி அந்த பழக்கங்கள் எதுவும் கிடையாது. ஆனாலும் 10 வருஷம் ஆண்டவன் சோதிக்கிறேன். எப்படி வயிற்றுச்சு பக்கத்து வீடுல. எப்ப பக்கத்து வீட்லயா? ஒரு சவுறு தான் கூட. பக்கத்து வீட்டுல நீங்க இருந்துமா குழந்தை இல்ல? இந்த நக்கல் பேச்சு தான் ஆகாதுங்க. இல்லப்பா எனக்கு இதே வேலை மயிர தரணும். டேடி டேடி கோச்சுக்காதீங்க. சரி 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 உங்களுக்கு என்ன எங்க அப்பா பொலியாலையாவை பத்தி விட்டு இல்லப்பா. உங்களுக்கு தெரியாத வைத்தியரா டாக்டரா கூட்டிட்டு போய் ஏதாவது? சாரி மை சன், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் பல கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ஏன் அவன் பொண்டாட்டி நீங்க கூட்டிட்டு போறிய? அவன் பொண்டாட்டி மட்டும் கூட்டு போலடா, அவனையும் சேர்த்துட்டான். அவனையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஐயோ சாமியே கும்பிடாதவனா சாமி கும்பிட வச்சு கூட்டு போனேன். சரி. ஆனா அவன் கும்பிட்ட சாமியெல்லாம் கைகூடி 10 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறந்துட்டான். குழந்தை பிறக்கல. என்னது? சிங்கக்குட்டி பிறந்துச்சுன்னா நகமெல்லாம் அப்படியே பெருசு பெருசா இருக்கு. ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்ல வேணும். சிங்கக்குட்டி இல்லடா, அது என்ன சர்க்கஸுக்கா கூட்டு போனேன் இந்த பிள்ளைங்க. இல்ல நீங்க தானே சிங்கக்குட்டி பிறந்துட்டான்னு. லட்டு கணக்கா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். உருண்டையா இருந்தானோ மஞ்சளா? ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். பேச்ச விடுறான். ஒரு வர்ணிக்க முடியல உங்ககிட்ட. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். அவங்க அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஊரே திருவிழா கோலம். சீரியல் செட்டு தார தம்பட்ட மேல தாளம் முழங்குது. ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் கரகாட்டம், ஒரு பக்கம் சீட்டாட்டம், ஒரு பக்கம் பித்தலாட்டம் கொடுக்குறேன். எல்லாம் சீட்டாட்டம் வந்து பித்தலாட்டம் வந்துரும்ல. ஆம்பளையாள் பூரா இப்படி கொண்டாடுறேன். சரி. 2 பொம்பளையாள் பிறந்த பிள்ளைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. போன மூதேவையும் பிள்ளைய பார்த்து இப்படி சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வரணும்ல. போய் பிள்ளைய வர்ணிச்சிருக்கா. எப்படி ஆத்தே வம்சம் தலைச்சிருச்சா, வம்சம் தலைச்சிருச்சா, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். 10 வருஷம் கழிச்சு பிறந்த வய அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல. இப்ப அண்ணனும் தம்பி அடிச்சுக்கிட்டு ஜெயில இருக்காங்க. பிறந்த பிள்ளைய பார்க்க நாதி. இந்த அடையாளம் உங்களை யாரும் கேட்டாங்களா? பிறந்த உள்ள மைதா மாவு பொம்மை அணக்கா கிடக்கு. 1 வயசு 2 வயசு ஆனாத்தான் மூக்கு முகரை யாருமா இருக்கு நமக்கே தெரியும். பிறந்த உடனேயுமே சித்தப்பமா இருக்குன்னா அவனுக்கு சண்டையை வருமா வராது? அந்த மாதிரி குழப்பத்தை இந்த கூத்து கொட்டாயில் நீங்க பண்ணிடப்படாதுன்னுதான். தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம். தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு ஊர் போற நீ பேசிக்கிட்டு ஜாட செஞ்சா மாறிக்கிட்டு கணக்கு. நாடகத்து நாம கிராமத்தார்கள் பொறுப்பு நல்லா தான் நான் நடிப்பேன் நடிப்பு. ராத்திரி நான் குடிச்ச ரசத்துல உறப்பு. அப்பா நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வர. நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வர. நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வர. அப்ப நோட்டீஸ் விரிக்க வரைக்கும் தீர்மானம் அடிக்கிறாங்க. விரிக்க வரைக்கும் நான் அடிச்சது தானே. கரெக்ட். விரிச்சதுக்கு அப்புறமா அடிக்க மாட்டேங்கிறாங்க சில பேர். அதான் பிரச்சனை. நீ கரெக்டா இருக்கு. அதுல என் பிள்ளைங்கிற பேர் எடுத்துட்டேன். பேர் எடுத்தது சரி, சங்கத்திலிருந்து அப்பன் பேர் எடுத்துறாம. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கண்மாய்ச்சொரங்குடியிலே அருள்மிகு ஸ்ரீ ஆறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு மேலக்கை நாடகத்தின் 183வது ஆண்டு விழாவாக இன்றைய தினம் இந்த சிங்கார கலைகள் நடைபெற்ற நாடகம் சத்திய ஹரிச்சந்திரா. இந்த ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷத்துல நம்ம கம்மாச்சரங்குடியில் புதுசாக மகமாயி
பத்திரகாளியமே முத்தாலமே இந்த நாடகத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தினது அறிகிறந்தான்னு உங்களுக்கு தெரியும். எல்லா நாடகம் காட்டிலும் இந்த ஹரிச்சந்திராவுக்கு மாபெரும் சிறப்பு இருக்கு. 1000 நாடகங்கள் நடத்தினாலும் பட்டாபிஷேக நாடகம் எதிரான 3 தான்: ஹரிச்சந்திரா, ராமாயணம், மகாபாரதம். இந்த ஹரிச்சந்திராவில் ஒரு தத்துவம் என் கண்ணார பார்த்தேன். மகாத்மா காந்தியே இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து தான் சத்திய சோதனை ஒரு நூல் எழுதினாரு, வாழ்க்கையில் விஷயத்தை கடைபிடிச்சாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம மகாத்மா காந்தியை பார்க்கறதுக்கு வயசு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை பார்த்தேன். எப்படி? கரூர் பக்கம் நாடகம் நம்ம என்ன நீ அப்போ சின்ன பிள்ளை இதே மாதிரி கொட்டை விட்ருக்க, இங்கிட்ட ஒரு கம்பு இங்கிட்ட ஒரு கம்பு நின்னா தானே கொட்டை நிற்கேன். ஆமாம். இந்த கம்பு ஓரத்தில் ஒரு 80 வயசு பெரியவர் இந்த கம்பில் சாஞ்சு உட்கார்ந்தவர் விடிய வரைக்கும் ஒன்றுக்கு கூட வந்துருச்சு போல. அடாடா, கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுது. நாடகத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இப்படி திரும்பி இந்த பக்கம் பார்க்குறேன். இந்த கம்பில் ஒரு 17-18 வயசு பையன் அப்படின்னு தாயில விடிய வரைக்கும் ஒன்றும் கூட வந்துச்சு போல. அப்படியே குருன்னு பார்க்குறேன். என்னடா பழமையும் புதுமையும் போட்டு ஓடுதுன்னு எனக்கு பெரியவரை கேட்டேன். காலையில் நாடகம் முடிஞ்சு, ஐயா உங்கள் வயசுக்கு நாங்களாம் இருப்போமான்னு தெரியல, இந்த நாடகத்துலேருந்து நீங்கள் என்னங்கய்யா கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாரு. சொன்னார், 80 வயசு ஆச்சு தம்பி, நீ எத்தனை வருஷம் இருக்கிறன்னு தெரியல, இருக்கிற கொஞ்ச காலத்துலையாவது சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னார். இது அவர் புரிஞ்சுக்கிட்டது. இந்த இளவட்டத்தை கேட்டேன், உன் வயசுக்கு இன்னைக்கு ஆடல் பாடல் அம்மனை கொண்டு டான்ஸு எவ்வளவோ வந்துருச்சு, ஹரிச்சந்திராவை இப்படி உட்காந்து பார்க்குறியாடா, உனக்கு என்னடா கருத்து தெரிஞ்சுன்னே. அவன் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டான். என்ன சொன்ன, அண்ணே அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டியை அடமானம் வச்சுக்கலாம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா. இது அவன் புரிஞ்சுக்கிட்ட விதம். இதுக்காக ஹரிச்சந்திரா நாடகத்தை கூட சொல்ல முடியுமா, கதையை கூட சொல்ல முடியுமா? அதனால ஹரிச்சந்திரா மாதிரியே நீங்கள் வாழுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் அவர் வாயால் சொன்ன வார்த்தைக்கு பொண்டாட்டி பிள்ளையை விற்று கடனை அடைச்சார்னா சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நீங்க 10 வட்டிக்கு வாங்கிக்கிட்டு கட்ட முடியலன்னு பொண்டாட்டி வித்தோம்னாக்க சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டார், செருப்டே அடிப்பாங்க நம்மளை. முகரத்துக்கு கல்யாணம் பொண்டாட்டி ஒரு காடாடா கேட்பானா இல்லையா? அப்போ நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறணும், கெட்ட விஷயங்களை ஒதுக்கிடணும். அப்படி நீங்கள் ஃபில்ட்ரு மாதிரி, நாங்கள் காப்பித்தூள் போட்ட காப்பி மாதிரி நீங்கள் வடிகட்டி காப்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு தூளை ஒதுக்கிடுங்க. தூளை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒர்ப்பு கிடையாது. சரிதானா? இந்த ஹரிச்சந்திரா நாடகத்திலே பங்கு வரும் நடிகர் மாமன்கள் தென்னக மேடை கலந்து வெற்றி முரசு ஒட்டை கொண்டிருக்கும் நடிப்பு செய்யும் மாமன்னன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற இசை அரசன் MS உதயகுமார் அவர்கள் இங்கே ஹரிச்சந்திரனாக தோன்றி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கிறார்கள். அவருக்கிடையாக குயில் நுண்ணிய கானங்களை பாடி மகிழ்க்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி சோகரச திலகம் மண்ணை சார்ந்த PRG பானுப்பிரியா அவர்கள் இங்கே சந்திரமதியாக எடுத்து உங்களை மகிழ்க்க காத்துள்ளார். அதற்கடுத்தபடியாக நட்புக்கென ஒரு இலக்கணமான ஒரு கதாபாத்திரம் சத்தியகீர்த்தி என்ற வேடத்தை தாங்கி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார் என் ஆரூர் சகோதரர் ராஜ நடிகர் மேலப்பட்டை சார்ந்த KP காளிமுத்து அவர்கள் இங்கே சத்தியகீர்த்தியாக தோன்றி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார். அதற்கடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் எனது அருமையைத்தான். இந்த நாடகத்திலே அவர் நகைச்சுவை நடிகர். இன்றைக்கி அவர் வந்திருக்க கதாபாத்திரம் உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர். சின்னத்திரை வண்ணத்திரை இது ரெண்டும் அவர் பங்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அதுலேயும் தாய்மார்களுக்கெல்லாம் டெய்லி வீட்டில் அவர் பார்த்துருப்பீங்க டிவியில். ஆமாம், ஜோசியர் சொக்கலிங்க. என் அருமையாய்த்தான் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த மேடையிலே இந்த நேரத்திலே எங்கள் சொந்தங்களை தவிர உங்களை தவிர எங்களுக்கு சொந்தங்கள் கிடையாது, உங்கள்கிட்ட தான் அங்கே பகிர்ந்துக்க முடியும். இந்த ஆண்டு தமிழக அரசால் முதலமைச்சர் கையால் கலைமாமணி பட்டத்தை பெற்றிருக்கின்ற என் அருமையைத்தான் பொன்னமராவதி சார்ந்த ARA கண்ணன் அவர்கள். அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னடானா, எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்திற்கு சங்கம் ஆரம்பித்த இத்தனை ஆண்டுகளிலே முதல் கலைமாமணி விருது எங்கள் இசைநாடக சங்கத்துக்கு பெருமை சேர்த்த அருமையைத்தான் ARA கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்திலே விஸ்வாமித்திர காலகன்ற வீரபாவக அளித்து உங்களை மகிழ்க்க காட்டுகிறார். நம்மள ஒரு சக கலைஞர் அவர் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. நீங்களாம் சந்தோஷமாக கைதட்டி ஒரு ஆரவாரப்படுத்தலாம். ஏன்னா உங்களை போன்ற ரசிகர்களுடைய ஆதரவால் தான் ஒரு கலைஞன் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அதனால் எங்களை உயர்த்துகின்ற உங்களுக்கு எங்களுடைய பாதார வந்தத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்களுக்கு இங்கே பக்க மேளங்களாக பக்கபலமாக இசைகளை சேர்த்து வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெலிசி திலகம் அன்பு சகோதரர் புதுகை சார்ந்த செல்வராஜ் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு,
விளக்கும் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கும் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டருடன் இடம் கூட்டிடும் மலருடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கு இடம் உண்டு எனக்கு இடம் உண்டு அருவனுக்கு முருகன் நிழலி நிழலில் எனக்கு இடம் உண்டு அருமையான பாடல். நல்ல ஒரு கைதட்டு கொடுக்கலாமே. ஏன் இப்படி பிடிச்சி வச்சு பிள்ளையார்ட்ட உட்காந்துருக்கே? பணிக்கு நமத்து போச்சோ? சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லை, அது தாய் ஆம்பளையால் கூட கை தட்டுவாங்க. எங்கள் ஆத்தாமரை கை தட்ட மாட்டேன். ஏன் இங்கே நம்ம ஊர்னு இல்லை, இப்போ எந்த ஊர்லேயுமே பொம்பளை ஆளு கை தட்டுறதை விட்டுட்டாங்க. என்ன காரணம் தெரியாதுல்ல? தெரியலையே. அவங்க பழகிட்டாங்க, கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி தலைக்கு 300 ரூபா. ஆம்பளை ஆளுக்கு கோட்டர் பிரியாணி, பொம்பளை ஆளுக்கு 300 ரூபா. எந்த கொடியை கொடுத்தாலும் கையில் பிடிச்சிக்குவாங்க. அருணா கொடியாத்த கொடுத்தாலும் கையில் பிடிச்சிக்குவாங்க. சேர் போட்டுருவாங்க, போய் உட்காந்துருவாங்க. அங்கே மேடையில் அவங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. மொத்தங்கம்மான்னு பேசினாலும் தட்டுவாங்க. அவங்களுக்கு தேவை 300 ரூபா, அவ்வளோதான் கணக்கு. அதுதான் அப்படி போய் போய் பழகுறதுனால நாடகம் பார்க்க சும்மா தான் வந்து உட்காந்துருக்கா. இவங்க நாடகக்காரங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கு 100 200 கொடுக்க வச்சுக்கிறாங்க. நம்ம நாடகம் பார்க்க வந்தோமா, இவங்க கை தட்ட வந்தோமா அப்படின்னு வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. இருக்கட்டாத்தா, நீங்கள் தட்டினாலும் தட்டாட்டியே எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும். அருமையான பாடல் செல்வராஜ் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பாடல். எப்படி இதில் எனக்கு இந்த பாடல்னால ஒரு நல்லதும் நடந்துச்சு, ஒரு கெட்டதும் நடந்துச்சு. இந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் நானும் சேர்ந்து பாடிய பாடல். என்ன சொல்றீங்க? தமிழில் தானே சொன்னேன், அப்புறம் என்ன சொல்றீங்க? இப்போ ரெக்கார்டிங்கில் கூட பாடல, அவர் ரெக்கார்டிங்கில் பாடிட்டு இருந்தார், நான் பாத்ரூமில் பாடிட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல சம்பவம். இதில் ஒரு செட்ட சம்பவம் என்னன்னா, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் நாடகத்துக்கு வரைக்கும் இந்த பாட்டு நான் பாடுவோம்னு நினச்சேன். ஏன்னா இந்த பாட்டில் தான் கம்போசிங் ரொம்ப அறிவாக, பக்தி பாட்டில் வெஸ்டர்ன் மியூசிக் அப்படியா. அதில் எனக்கு ரொம்ப லைக்கு. இந்த பாட்டை பாடினேன். ஊரில் என்னை கட்டி வச்சு உரிக்க தெரிஞ்சாங்க. நல்ல பாட்டு தானாங்க. அந்த ஊரில் 2 பெரிய தானே வீடு, அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க அப்பா இறந்து போனார். சொத்து பிரிச்சாச்சு, வாய்க்காடு தோட்டம் துறை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும், அது இவன் பேருக்கா அவன் பேருக்கான்னு சந்தேகத்தில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மேட்டர் தெரியாது. ஊரில் நாடகம் ஏற்கனவே இந்த 2 பிரச்சனை இருக்கு. நான் போய் அங்கே நின்றுக்கிட்டு எனக்கும் இடம் உண்டுன்னு வந்துட்டேன். அந்த இடம் எனக்கா அவனுக்கானே பிரச்சனையா இருக்கு. நீ உனக்கும் இடம் இருக்குன்றியே, நீ எங்கள் அப்பனுக்கு பிறந்தியா இல்லை நான் உங்கள் அப்பனுக்கு பிறந்தான். கோர்ட்டில் உண்மையில கேஸ் போட வேண்டியான். அன்னையோட அந்த பாட்டை விட்ட வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் தொடரலை. இப்போ தான் செல்வராஜ் பாடவும் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மிக அருமையான பாடல். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே நன்றிக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய விதகர், என் அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக் தபேலா தொப்பி.
நோண்டும் போது கண்ணு ரங்கணும். அருமை அருமை அருமை. மிக சிறப்பான அடி நொறுக்கி எழுப்பிட்டேன் மகன். இன்னும் கூட நிறைய எதிர்பார்க்குறேன். அப்படி விடிய வரைக்கும் இருக்குல்ல. ஆமாம், அருமையான வாத்தியம். என் மகன் பிரகாஷுடைய வாத்தியம், அந்த கை பரபரப்பு, சொல்லு சுத்தம், எவ்வளவு வேகம் போனாலும் தாங்கடத்துக்கு திறகடத்துக்கு தித்து தாங்கடத்துக்கு திறகடத்துக்கு தி தாங்கடத்துக்கு திறகடத்துக்கு தத்தோம். அப்படி கேட்டாவில் அது மிருதங்க.
சில பேர் மொட்டை அடிச்ச மாதிரி அடிக்கிறேன், துட்டாங்க விட்டாங்க விட்டாங்க விட்டோம் அப்படின்னு அடிப்பேன். அவனும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்போ தான் 10 நாடகம் கொடுப்பேன். வரலாறு முக்கியமா வயிறு முக்கியமா? வயிறு தான். ஏப்பா நான் டோலக்கில் வாச்சேன். ஆமாப்பா. நீங்கள் ஏதோ வாச்சிங்களே, அதுக்கு பேர் அது இதுப்பா, அது இதான் நாதஸ்வரம் தானே? ஆஹா, நாதஸ்வரம் லென்த்தாக இருக்கும். இது நாதஸ் லென்த்தாக தான் பார்த்துருக்கேன். இது ஏன் சுருங்கி இருக்குது? சுருங்கிருச்சுன்னு அது என்ன ஒன்று சொல்கிறேன் அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல, என் வயிற்றுச்சல ஏன்னு லென்த்தாக இருந்தது தான். ஆளுக்கு வாய் வச்சு இப்படி சுருங்கி தொலைஞ்சு வச்சு. ஐயா இப்படி ஊதுறான இந்த பையன், இப்படி ஊதுறான இந்த பையன் வாய் வச்சு கந்திஷ்டி விட்டு அதில் சுருங்கினது தான். இப்போ வாய் வச்சா சுருங்கி போயிருமோ? ஒரு டெசன் போட்டு வச்சிருக்கானுயா சிவாலி. வாய் வச்சா சுருங்கிருமோ? அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் நீ என்னை ரூட்டை திருப்பி விட்டுறாத. மிக அருமையான வாத்தியம். காரணம் அவனுக்கு ஆசான் அமைஞ்சது அந்த மாதிரி ஆசான். உள்ள பேர் வாத்தியாரை சொல்லவே மாட்டாங்க யாரும். என் மயன் பிரகாஷுடைய வாத்தியார் யாருன்னு கேட்டால் கரூர் பழனிசாமி அவர்கள் தான் மயனுக்கு வாத்தியார். அதே அப்படியே அந்த சொல்லு சுத்தம் அவன்கிட்ட கிடைக்கிது. ஏன்னா சிஷியம் அமைகிறவனுக்கு குருநாதே அமைய மாட்டான், குருநாதே அமைஞ்சவனுக்கு சிஷியம் அமைய மாட்டான். பரமாத்ம குருவும் முட்டாள் சீடர்களும் ஒரு கதை இருக்கு. குரு அறிவாளி, சிஷியங்க கூட காமுட்டாப்பில். குரு என்ன ஒன்று இருப்பான், குரு என்ன பண்ணுவார்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது குதிரையில் தான் போவார். அப்போ சிஷியங்க நடந்து வர்றாங்களே பாவனா அவங்களுக்கு 4 குதிரை வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் முன்னாடி ஒரு குதிரையில் போயிட்டே இருப்பார், பின்னாடி இவங்க 4 குதிரையில் வந்துகிட்டே இருப்பாங்க. குருவை தொடர்ந்து முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போக மாட்டாங்க. அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு குருநாதர். கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த மாதிரி ஒரு மர கிளை அப்படி தாழ்ந்து இருந்திருக்கு, அதை ஒட்டி போயிருக்காரு. இவர் குருநாதர் தலப்பா தட்டி கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு குதிரையை நிப்பாட்டிட்டு பின்னாடி சிஷியர்கள் பார்த்தா, டேய் சிஷியர்களே, வர்ற வழியில் என் தலப்பா கீழே விழுந்துச்சே, அதை எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னாரு. அதில் ஒருத்தன் கேட்டான், தலப்பான்னா என்னன்னா? ஒருத்தன் நீளமாக வேட்டி மாதிரி கிடந்துச்சு அதுதானே அப்படின்னா. ஒருத்தன் சருகெல்லாம் போட்டுருந்துச்சு அதுதானே அப்படின்னா. அட முட்டா போயிடலாம், அதுதான்டா தலப்பா, எடுத்துட்டு வரலையான்னு நீங்கள் சொல்லலைல்ல. சொல்லியிருந்தா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம், சொல்லாதது உங்கள் தப்பு அப்படின்னாங்க. அப்போ குருநாதர் சொன்னார், இந்தா இனிமேல் பின்னாடி வர்றவங்க எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டார் குருநாதர். குருநாதர் மேலே இதுதான் தப்பு. அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தார் குருநாதர். பின்னாடி திரும்பி பார்த்தா சிஷியங்க பூரா மூட்டை மூட்டையாக கட்டி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆள்றாங்கன்னு பார்த்தா குதிரை லத்தி போட்டுக்கிட்டே போயிருக்கு, சொத்துணும். கீழே விழுந்தது அப்புறம் குருநாதர் எடுத்துகிட்டு வர சொன்னாருன்னு குதிரை லத்தி பூரா மூட்டையாக கட்டி ஏற்றிருக்காங்க. அட கூமுட்டைங்களா, இது ஏன்டா எடுத்துகிட்டு வரீங்க? நீங்கள் தான் கீழே விழுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் இனிமேல் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது லிஸ்ட்டு கொடுங்கன்னாங்க. அப்போ சரி இவங்களுக்கு தான் சரி அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்தாரு. நம்ம கொண்டு வந்திருக்க ஆடை ஆபரணம், நம்ம வச்சுருக்க சாப்பாடு, பொன்பொருள், இதில் எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டார். ஓகே குருநாதன் லிஸ்ட்டை ஓகே பண்ணிட்டாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் குதிரை போகுது. மலைப்பாதையில் இப்படி ஏறிச்சு குதிரை. சரி, இப்படி ஏறினோடனே குருநாதர் குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார். ஒருத்தன் சொன்னான், டே குருநாதர் விழுந்துட்டாரு, அவர் தூக்கம் வாடான்னா. ஒரு குருநாதர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு, அதில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஆடை ஆவரணம், பொன்பொருள், துணிமணி, சாப்பாடு குருநாதர் லிஸ்ட்டில் இல்லை. விட்டுருக்கு, அந்த முண்டை கிடக்குன்னு விட்டு போயிட்டாங்க. இப்படி சிஷியம் கூட இருந்தால் அந்த குருநாதர் விளங்குவான். தான் குருநாதரும் அறிவாளியாக இருக்கணும், சீடர்களும் அறிவாளியாக இருக்கணும். அந்த விதத்தில் என் மகனுக்கு அமைஞ்ச குருநாதரும் மிகச்சிறந்த தொழிலாளி, அவனும் சிறந்த தொழிலாளி. வாழ்க பல்லாண்டு வாழ்த்தி ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மகன் சருகுவலை வட்டி சூர்யா அவர்கள் ஆல் ராவ்.
வயது முதிர்ந்தவர்கள், இதயம் பலகீனமானவர்கள் இவங்கெல்லாம் இங்கே வந்து உட்காரக்கூடாது. அடிக்கிற அடியில் அதோட அட்டாக் வந்தாலும் வந்துடும். திட்டும் நின்றுக்கிறான். பயமா இருக்கலாம் அவங்கள பார்த்தாவே. கை முழங்கை வரைக்கும் வாசிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றும் திறமைகள் இருக்குது. வாழ்த்துக்கடமான கை முட்டி வச்சு பொழிச்சுக்கிருவேன். அதில் ஒன்றும் குறையில்லை. கை முட்டி வச்சு விடு. தாளம் லய சக்கரவர்த்தி அருமை என்னார் பார்த்திபன். ஏன்னே சினிமா நடிகை சீதா உங்கள் சம்சாரம் தானே? நல்லா இருந்தீங்க, எப்படி ஆயிட்டீங்க? எப்படி நல்லா தானே இருக்காரு அந்த பார்த்திபன் வேற. பார்த்திபன் அவர்கள் இங்கே தாளம் சித்தம். இனிமேல் டையெல்லாம் அடிக்காதீங்கண்ணே. முடி இருந்துச்சுன்னா தான் அடிக்கணும். சும்மா மண்டையில் வெறும் மண்டையில் டை அடித்தா கண்ணு சீக்கிரம் மங்கி போயிருங்கன்றாவி. அதனால் கவனமாக இருங்க. அதுலன்னா அதுக்கு வேறு ஐடியா சொல்லித்தரேன் இயற்கை முறையில். அது மாதிரி இப்போ நீங்கள் அடிக்காதீங்க. கை அடித்தாலும் அடிக்காமல் டை அடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். என்னடா அவரு சின்ன வயசு, இப்போதான் என்ன பல்லு முளைச்சிட்டு இருக்கு. நீங்கள் போய் அவரை பல்லு முளைச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க. மல்லாக்க போட்டு நெல்லை வச்சு கீறா கொண்டு விட பூரா உதிர்ந்து வச்சுங்கிறே முளைக்கலையா. இங்கே பப்புனாக்கு நடித்த உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்களை விட்டு பிள்ளை. உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்று பேர் காத்து கொண்டிருக்கும் ஆர்பி அரியர் நாக்கினான் பப்புன் காமிக்கு. அப்புறம் அசலாத்து பிள்ளை பல வேடங்களை தாங்கி உங்களை மகிழ்க்கு காத்திருக்கின்ற மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் என்னோடு இணைந்து நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய உய்யாரி. சொல்றேன் ஆடல் அரசி சொல்றேனப்பா. அபிநய சுந்தரி யாருப்பா? அது இருறா சொல்றேன். எம்ஆர் அதுக்கு பிறந்தவளை காண்பவர் கண்களை கவரும் கட்டளு. என்னடா எனக்கு அப்படியே சூப்பர் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன் பேச்சுக்கு அதே மாதிரி வருது எனக்கு. எதிரொலி புதுகை சார்ந்த ஐயோ ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அண்ட் காலஹண்டி. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளை, கட்ட புள்ள குட்ட புள்ளை கருகமணி போட்ட புள்ளை, கண்ணுகுழி வீழ்ந்து செல்லும்பா நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா. அப்படியா? நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா. அப்படி என்ன காரியமா வந்தீங்க? நல்ல காரியம் தான். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நாடகம் செவ்வனை அமையுள்ளதற்காக ஒலிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்து பிரிவுபடுத்திக் கொடுக்கின்றார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ஜானகிராம் சவுண்ட் சர்வீஸ் சாத்தூர். போடலையா? வேண்டியதில்லை. பாட்டு போட்டு தான் நம்ம பெரிய ஆளுங்க காட்டணுமா? வேண்டியதில்லை. நல்ல சரக்குக்கு எங்க இருக்கு சரக்குன்னு சொல்ல விடுறாங்க. இல்லை என்னைய பல சரக்கை கூட அப்படி சொல்ல விடுறாங்க. குளிர்றது வேற. வெளியே சொட்டர் போடணும்னா உள் சொட்டருக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்கள். நமது சாத்தூரை சார்ந்த ஜானகி ராம் சவுண்ட் சர்வீஸ் மிகச் சிறப்பாக இங்கே ஒலிபெருக்கி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி என்று வணக்கம். மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர்கள் நாடக அமைப்பாளர்கள், நமது மண்ணின் மைந்தன் அன்பு சகோதரர். கிட்டத்தட்ட 10-30 வருஷங்களாக எங்களுடைய நட்பு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அன்பு சகோதரர் நமது மண்ணுக்கு சொந்தமான சண்முகம் அவர்களும் அருமை அண்ணா ராஜநடிகர் வைரமணி அண்ணார் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தினை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கும் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கிறார்கள். மேலக்கை நாடக விழா குழுவினர் மற்றும் கண்மாய்ச்சோரங்குடி கா மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்கள் என்று தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு, நல்ல சாப்பாடு, சைவ சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம். பயமா இருக்குடா எனக்கு, இப்படி பேசாதடா. நீ சாப்பிடவே வரலையங்க. இருந்தாலும் நம்ம முகத்தை பார்த்தவன் தெரிஞ்சுக்கிறேன். நல்ல உபசரிப்பு, அருமையான சாப்பாடு, நிம்மதியாக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு போட்டவங்களு வாய் வாழ்த்துலைனாலும் வயிறு வாழ்த்தும்டானே அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இந்த மேடையில் இத்தனை வருஷம் வந்திருக்கேன் நம்ம கம்மாச்சரங்குடிக்கு. எத்தனை வருஷம் வந்தேன்னு எனக்கே தெரியல கணக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன ஆசைப்பட்றேன்னா, நான் போட்டிருக்க இந்த துணிமணி, நான் சாப்பிட்ற சாப்பாடு, என் பிள்ளைகளுடைய சாப்பாடு, என் பிள்ளைகளுடைய படிப்பு, இது எல்லாமே உங்களை போன்ற ரசிகர்களும் கிராமத்தார்களும் போட்ட பிச்சை தான் என்று இந்த மேடையிலே பகிரங்கமாக ஒத்துக்குவேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் போட்ட பிச்சையில் தான்
நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி தமிழகத்தில் இருக்கிற பல கலைஞர்களை வாழ வைக்கிறது யாருன்னா ரசிகர்களும் கிராமத்தார்களும் தான். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பே கிடையாது. எங்களுடைய மூலதனமே நீங்கள் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பு என்ன தெரியுமாடமானே, ஒரு வீட்டில் ஒரு வேளை சோறு தின்னுட்டா அந்த வீட்டுக்கு நன்றி கடனா திரும்ப எதாவது செய்யணும். மகன் சூர்யா வர்றான், அவன் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டான்னா நாளைக்கு சூர்யா எப்படா வருவேன் அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கணும். அதுதான் நன்றி விசுவாசம். நாளைக்கும் சிக்குவேன் சூர்யா அவன்கிட்ட டீ வாங்கி கொடுப்போம்னு உட்காந்துருந்தோம்னா அது நன்றி கட்டதனம் இல்லையா? இவ்வளவு காலம் இந்த கிராமத்து காசை நம்ம வாங்கியிருக்கோம்ல, இந்த கிராமத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அதானே என்னடா அதானே யோசிச்சு பார்த்தீங்களா? யாருக்கா தோணுச்சா? எனக்கு தோணுச்சு. தோணித்தான் மக்கள்கிட்ட இருந்து வந்த காசு திரும்ப அந்த மக்களையே போய் சேரணும்னு ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து வச்சிருக்கேன். என்ன திட்டம்? இப்போ உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் சொல்கிறேன், நீங்களா யோசிச்சு பாருங்க. உங்கள் செல்போனில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அது யார் உங்களுக்கே தெரியாது. எடுத்து ஹலோமிங்க, எதிர்முனையிலிருந்து பேசுவாங்க. நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் பேசுகிறோம், உங்கள் சிபில் கோட் நல்லா இருக்குது, உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பர்சனல் லோன் கொடுக்கலாம்னு இருக்கோம், ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் அப்படிமா. திடீர்னு பார்த்தோம்னா ஒன்று நாங்கள் HDFCலேருந்து பேசுகிறோம், நீங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி க்ளீனாக கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு அடுத்து லோன் கொடுக்கலான்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு வச்சுங்க, நம்மளை கடங்காரனாக்குறது. ஒன்றும் தப்பு இல்லை, தேவை இருந்தால் வாங்கலாம், தேவையில்லாமல் வாங்கக்கூடாது. குழுவில் பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக வரிசையாக வளைச்சு கட்டி 15 குழுவிலையும் வாங்கக்கூடாது. ஏதோ ஒன்று தேவையாக வாங்க. இதில் எதுக்கெல்லாம் இந்த லோன் கொடுக்குறேன் அதுதான் முக்கியம். 2 வீலர் 4 வீலர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஹவுசிங் லோன், வீடு கட்டுறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்கு லோன் வாங்கினவே முழுசாக கட்டினவனே என் வாழ்க்கையில் நான் பார்க்கலாம். எப்படி சொல்லியா? கட்டினான், கட்டி கொண்டிருக்கிறான், இனியும் கட்டுவான். 3 தலைமுறையாக கட்டுறாங்க. தாத்தன் கட்டின வீடு செத்து போனா மகன் வந்து கட்ட முடியல, பேரை வந்து லோன் கட்டிட்டு இருக்கான். எவ்வளவு இன்னும் பாக்கி இருக்குன்னு கேட்டால் பேங்குக்காரனுக்கும் சொல்ல தெரியல, அந்த கம்ப்யூட்டருக்கும் தெரியல, ஆனால் இருக்குன்றாங்க. இது என்ன கணக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறானே, கல்யாணத்துக்கு எவனாவது லோன் கொடுக்குறானா? எத்தனை பொண்ணு மாப்பிள்ள கையில் பணம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு போக வேண்டியதானே. கோயிலே போய் தாலி கட்டணும்னாலும் மாலை வாங்கணும், சேலை வாங்கணும், தாலி வாங்கணும், ஒரு 10 பேருக்காவது ஹோட்டலில் சோறு போடணும் இல்லையா? போடுறோமா இல்லையா? இதுக்கு 1 லட்ச ரூபாய் வேணும். இப்போ இதுக்கு யார் கொடுக்குறது? இதுக்காகத்தான் நான் ஒரு ஃபினான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், மேரேஜ் லோன் ஸ்பெஷாலிட்டி ஹரிகரன் ஃபினான்ஸ். நம்பர் நோட் பண்ணிக்கங்க, தேவை இருக்கவங்க பயன்படுத்திக்கலாம். நம்பர் குறிச்சுக்கிடாம 00 00 000 0 0 கோசம் கோசம் முட்டை. என்ன முட்டை முட்டையாக வருது? எல்லாம் ரவுண்டு தான். நம்ம ஃபேன்சி நம்பராக இருக்கட்டும் வாங்கியிருக்கேன், வேறு ஒன்று ஞாபகம் மறக்காமல் இருக்கேன். ஆனால் என்ன நம்ம ஃபைனான்ஸில் பெரிய வசதி என்னடான்னா, நம்ம ஃபைனான்ஸில் லோன் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. நாங்கள் முதல்ல உங்கள் சொந்த பந்த லிஸ்ட்டை பூரா எடுத்துருவோம். எடுத்து பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து மண்டபம் முடிக்கிறது, வாழை மரம் கட்டுறது, பந்தி வரி மாறுறது, எச்சியில் எடுக்க வரைக்கும் எங்கள் வேலை தான். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஆனால் ஒரு விஷயம் கராராக இருப்போம். என்னது? இஎம்ஐ தவணை தொகை மாதம் சரியாக கட்டிடணும். 1 மாதம் கட்ட தவறினாலும் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 2 வீலருக்கு பணம் வாங்குறீங்க லோன், 1 மாதம் கட்டலைன்னா கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவான், என்னப்பா லோன் 1 மாதம் கட்டலை அப்படிமா, கட்டிடுறோம்னேமோ. அடுத்த மாதம் கட்டலைன்னா வான் பண்ணுவான், பார்த்துக்க அப்படிமா. 3ஆவது மாதம் கட்டலைன்னா நம்மகிட்ட சொல்லவே மாட்டான், வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். அவன்கிட்ட ஒரு சாய் வச்சுருப்பேன். அதே தான் நம்மகிட்டையும் கண்டிஷன். பொண்டாட்டி கிட்ட தான் லோன் வாங்குறீங்க, 1 மாதம் கட்டலைன்னா கூப்பிட்டு சொல்லுவோம், 2ஆவது மாதம் கட்டலைன்னா எச்சரிப்போம், 3ஆவது மாதமும் கட்டலைன்னா பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் காய் வாங்கிட்டு இருந்தாலும் ஆட்டா வச்சு அலாக்கா கொண்டு போயிடுவோம். அப்புறம் நீங்கள் முழுசாக தொகையை கட்டித்தான் வீட்டுக்கு கூட்டு போக முடியும். இன்னொன்று தாலியிலே ஃபைனான்ஸ் சீல் அடிச்சிருப்பான், ஹரிகரன் ஃபினான்ஸ்னு. ஆமாம், அவங்க ஆர்சி புக்கில் அடிக்கிறாங்க, நம்ம லூஸ் பேல விட்டுறதுக்கு. இதெல்லாம் முழுசாக கட்டி என்ஓசி வாங்கினாத்தான் இந்த தாலியை கழட்டிட்டு உங்கள் தாலி போடலாம். அது வரைக்கும் ஃபைனான்ஸ் தாலி தான், பாதி கொண்டாட்டி ஃபைனான்ஸுக்கு சொந்தம். இது எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னா, கொண்டாட்டியை தூக்கும்னு சொன்னாலாவது பணத்தை ஒழுங்காக கட்டுவாங்க அப்படின்னு நினச்சி தான் சொல்லியிருந்தேன். அதில் முண்டை பையன் ஒருத்தன் லோன் வாங்கியிருந்தேன் முண்டாட்டியிட்ட. 1 மாதம் அவன் கட்டில் கூப்பிட்டேன், டே அண்ணே 10 நாள்ண்ணே வந்துடும், சரி போட. அடுத்த மாதம் கட்டல டே அப்படின்னு, அண்ணே 5 வந்தேன் சேர்த்து அடைச்சிட்றேன், சரி குடும்பம் கட்டு போட்டு. 3ஆவது மாதம் நான் வேறு வேலையாக இருந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணலை, ஆனால் அவன் கரெக்டாக எனக்கு அடிச்சிட்டான். அண்ணே 3 மாதம் கட்டலைன்னா பொண்டாட்டி தூக்கும்னு சொன்னீங்களே இன்னும் வரல அப்படின்னா.
அவன் எதிர்பார்த்துருக்கான் 3 மாதம் கட்டாமல் விட்டோம்னா போதும், கொடுத்ததுக்கு இதை ஓட்டியாச்சு இந்த வண்டியை, இதை விட்டோம்னாக்கா இதை தூக்கிட்டு போயிடுவாங்க, அடுத்து புது லோன் போட்டு புது பொண்டாட்டி கட்டலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்படி முண்டை போய் கட்டாத முண்டாட்டி போகிறான், தூக்கி அந்த என் வீட்டில் அம்பட்டும் கிழட்டு முண்டையார். இன்னும் என்கிட்ட காசு வாங்கின பூரா சின்ன பிள்ளையா கூட்டு போகிறேன், காசை கொடுத்துட்டு நான் கிழட்டு முண்டையாக கூட்டிட்டு வரேன். ஒரு 74 மாடல் உனக்கு கொண்டாந்து தள்ளியிருக்காங்க வீட்டில். அந்த கிளவி போகும்போது வரும்போதெல்லாம் கொமட்டில் அடிக்கிறான், தூக்கிட்டு வண்டியில் அப்பா வெத்தலை காய்ச்சப்பா அப்படின்னு அடிக்கிறான். என் தலையில் போட்டு எழுத்தா. அதனால் இன்னையோட இந்த ஃபினான்ஸை மூடி க்ளோஸ் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமாம், அது தயவுசெய்து இன்னும் யாரும் நம்ம ஃபைனான்ஸ் பக்கம் வந்துடாதீங்க. என்னப்பா கல்யாணம் முடிக்கலான் இருக்கேன், என்ன ஃபைனான்ஸை க்ளோஸ் பண்ணுறேங்கிறீங்களே? என்ன வேணும்? லோன் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. உனக்கு லோன் கொடுக்கறதும் ஃபைனான்ஸை மூடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன் கட்ட மாட்டேன் நான்? நீ எப்படியும் கொண்டாந்து என்கிட்ட தான் விட்டுட்டு போவேன்னு எனக்கு தெரியும். ஏன்டா இப்படியே நான் இதே எழுத்துட்டு தெரியும், கொண்டு விட கொண்டு மீண்டும் மடத்துக்காச்சும். அதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஷூட்டிங்கில் கூட இம்பிட்டு கேமரா பார்த்ததில்ல நான். வளைச்சி ரவுண்டு கட்டி புழு பிலிம் எடுத்தது மாதிரி. அடாடாடாடாடாடா. இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது சிறந்தகுடியை சார்ந்த அம்பாள் யூடியூப் மீடியா என் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் இன்னொரு மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும். சுரேஷ் இன்னொரு சேனல் யாரது? அரியரன் சேனலா? சரி சொல்ல வேண்டியதானே. யார் அவரு? நம்ம வயதான் ஆர்பி அரியரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயப்பன். ஒரே மாதிரி இருக்கு உங்க இன்சில. நான் தான் அந்த வேணா வேற யாரு என்ன விட்டுச்சேன் கௌரவமாக இருக்கட்டும் வெளியே தெரியாமல் வச்சிருக்கேன். அவ்வளோதான். உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை பிரியாப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கு, நோக்கி வழியது மேலக்கை விழா கமிட்டி தலைவர் அண்ணார் ஜெயராம் அவர்களுக்கு நமது சாத்தூர் பிரியா ஸ்டுடியோ கார்த்திக் அவர்கள் இங்கே சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக எட்ராட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒத்தையால் சார்பாக சண்முக சுந்தரம் கலைஞர்களுக்கு இங்கே ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். முதலாவதாக ஹார்மோனிய கலைஞர் அவர்களுக்கு செல்வராஜ். பரவாயில்ல, போடுங்க, எல்லாம் நம்ம பிள்ளை தான். பரவாயில்ல. பிரகாஷ் மருதங்கம் அவர்களுக்கு, செல்வராஜ் அவர்களுக்கு, சூர்யா அவர்களுக்கு, சூர்யா ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு, ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு, யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் மேடைக்கு வந்து மரியாதை பெற்றுக்கொள்ளுமாறு மரியாதையாக அழைக்கிறோம். அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர், நாடக மேடை யூடியூப் சேனல் உரிமையாளர், வாங்க மேடைக்கு வாங்க. ஆர்பி ஹரிஹரன் யூடியூப் சேனல் உரிமையாளர். அவரை மட்டும் காணாம நான் தான் இங்கே இருக்கேன்ல. மெதுவா நம்ம அந்த யூடியூப் ரெண்டு போட்டு பயில இருக்குல்ல. மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு ஆடை அளிக்கப்படுகிறது. அம்பாள் மீடியா சுரேஷ் அவர்களுக்கு ஆடை அளிக்கின்றார்கள். வாங்க, உங்கள் கேமராவுக்கு முன்னாடியே நீங்கள் நிற்கிறதில்ல, பின்னாடியே போய் நிற்கிறீங்க. இருக்கட்டும், எனக்கு தான் போட்டாங்கல்ல.
பரவாயில்ல 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 ரெண்டும் நான் தான். அதனால் ஆமாம், இதில் யூடியூப்புக்கு ஒரு துண்டு பப்புனுக்கு ஒரு துண்டுன்னு கேட்டால் என்னை என்ன நினைக்கிற ஊரில் உன்னை சொல்லி என்னை அசிங்கப்படுத்தா கூட்டனே பார்க்குற மக்களுக்கு துண்டுக்கு விதிய டெம்பிள் இருக்குது, வம்புக்கு ஒன்று கேமரா கொண்டு ஏற்காமல் இருக்குது, ஸ்டாண்டு கொண்டு ஏற்காமல் இருக்குது நினைக்க மாட்டாங்க. என்ன பழக்க வழக்கம் இருந்தாலும் ஒன்று போட்டிருக்கலாம். சரி, நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய எட்ராட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒத்தையால் சண்முக சுந்தரம் அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலக்கை விழா கமிட்டிக்கு நமது எட்ராட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒத்தையால் சார்பாக சண்முக மன்னார் அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலக்கை விழா குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தின் அமைப்பாளரும் பொறுப்பாளருமாகிய எங்கள் அருமை என்னார் வைரமட்டி மூணா வைரமணி என்னார்களுக்கு இங்கே ஆடியை எடுத்து கௌரவப்படுத்துகிறோம். நன்றி 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 வணக்கம். நன்றி.